வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர்பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எஸ்பி 125 BS6 மாடலுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 13,369 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு, வெளியில் சர்வீஸ் பண்ணிக்கிறார். இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காரு. சர்வீஸ் பண்ணிட்டு சர்வீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஐலிங்கில் நல்லா ஓடுது. ஆனால் மூவ் பண்ணால் மூவ் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஆஃப் ஆகிடுது வண்டி. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்காக தான் நம்ம எடுத்துன்னு வந்திருக்காங்க. என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு அடைக்குதேன்னு சொல்லிட்டு ஃபியூல் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க. ஃபியூல் ஃபில்ட்ரு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபியூல் ஃபில்ட்ரு ஆனால் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கிறதே கூட மாற்றிருக்காங்க. அடிக்கிற கம்ப்ளைண்ட் இருக்கனால சரி ஃபியூல் ஃபில்ட்ரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபியூல் ஃபில்ட்ரு மாற்றியும் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு இன்ஜெக்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இன்ஜெக்டரும் மாற்றியும் வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்தா அப்படியே ஆஃப் ஆகுது. அப்புறமா என்ன பண்ணிக்கிறாங்க, கஸ்டமர் பண்ண ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பண்ணும்போது ஃப்ளக்கு மாற்றிருக்காங்க. இந்த ஃப்ளக்கில் ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிக்கணும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வண்டியிலேருந்து ஒரிஜினல் ஃப்ளக்கு. இதை தான் நம்ம மாற்றிருக்காங்க இப்போது. இந்த ஃப்ளக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ஜிகே கம்பெனியில் ஒரிஜினலில் வர மாடல் இப்போ என்ஜிகே இதுதான் வருது. இதை தான் நம்ம மாற்றிட்டு நம்ம சாம்பியன் ஃப்ளக் போட்டிருக்காங்க. இது மறுபடியும் நான் மாற்றின ஃப்ளக்கோட அட்டை. உள்ளே நான் பழைய ஃப்ளக் வச்சுருக்கேன். சாம்பியன் ஃப்ளக் மாற்றிருக்கிறாங்க. இது நம்பர் பார்த்தீங்கன்னா சிஹெச்பி 4ன்னு வரும். சாரி, CRG4. CRG4 நமக்கு BS3 BS4 மாடலுக்கான ஃப்ளக்கு. இது BS6க்கு நம்ம போட்டோம்னாக்கா மேட்ச் ஆகாது. BS6 பார்த்தீங்கன்னா CPR 8ன்னு வரும். 8EA அப்படின்ற மாதிரி வரும். நமக்கு அந்த ஃப்ளக்கு BS6க்கு மாற்றும் போது எப்பயுமே இந்த 8ன்னு வரணும். 8ன்னு வந்துச்சுன்னா தான் நம்ம BS6க்கு கரெக்டாக ஃபயரிங் ஆர்டர் கரெக்டாக வரும். இல்லைன்னா மிஸ்ஃபயரிங் கம்ப்ளைண்ட் வந்துடும். அப்படின்லாம் இந்த மாதிரி ரன்னிங்கில் ஆஃப் ஆகுறது, ஆக்சிலேட்டர் கொடுத்தா அப்படியே ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ நான் ஃப்ளக்கு மாற்றிட்டேன். நம்ம ஒரிஜினல் ஃப்ளக்கு நம்ம போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்காவாக ரேஸ் ஆகுது. இது பெரிய தப்புலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ தெரியாமல் இது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால் நடந்தது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.